எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரமேஷ் பேசுகிறேன். நம்ம இது வரைக்கும் டயபெட்டிஸ் பற்றி நிறைய பார்த்துருக்கோம். இந்த வாட்டி டயபெட்டிஸில் இருக்க முக்கியமான விஷயங்கள் பற்றி பார்ப்போம். நம்ம டயபெட்டிஸ் சுகர்னால் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். நம்ம பாடியில் வந்து பேங்க்ரியாஸில் ஐலட்ஸ் லாங்கர்ஹான்ஸில் பீட்டா செல்ஸ் தான் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த இன்சுலின் தான் உங்கள் பாடியில் நீங்கள் சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட் எல்லாத்தையும் வந்து சுகர் மெட்டபலைஸ் பண்ணி உங்கள் கல்லீரலில் கிளைக்கோஜனை ஸ்டோர் பண்ண வைக்குது. இந்த இன்சுலின் ப்ரொடக்ஷன் வந்து குறைபாடு வரும்போது தான் டயபெட்டிஸ்ன்றோம். அந்த குறைபாடுனால என்ன ஆகுதுன்னா உங்கள் பிளட்லேயே சுகர் தங்கிடும். அது வந்து உங்கள் லிவர், கிட்னி, பிரெயின், ஹார்ட்டு எல்லாத்தையும் பாதிக்கும். இதனால தான் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. நான் காம்ப்ளிகேஷன் சொன்னேங்க. காம்ப்ளிகேஷன்ஸில் ரொம்ப முக்கியமானது வந்து டயபெட்டிக் நியூரோபதி. டயபெட்டிக் நியூரோபதினா வேறு ஒன்றும் இல்லை, சுகர் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கவங்களுக்கு நரம்பு வந்து பாதிக்கப்படும். அதுக்கு பேர் தான் டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்கிறோம். இந்த டயபெட்டிக் நியூரோபதியில் அவங்களுக்கு உணர்ச்சிகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கு. அதனால அவங்களுக்கு காலில் புண்ணு வந்தாலும் தெரியாது, ஊசி குத்துனாலும் தெரியாது, கல் குத்துனாலும் தெரியாது, இல்லாட்டி கால் ஆணி வந்தாலுமே அவங்களுக்கு வந்து தெரியாது. அது அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்க. இப்போது டயபெட்டிக் நியூரோபதின்னு சொன்னாங்களே, அதனால் வந்து டயபெட்டிக் ஃபுட் அல்சர், கால் புண்ணு வந்தது. அந்த புண்ணு எப்படி என்னென்ன ஸ்டேஜில் இருக்குன்னு பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த பாதம் பார்த்தீங்கன்னா நல்லா எந்த புண்ணும் இல்லைங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர்ஃபிஷியல் அல்சர், இந்த ரெட்டிஷாக இருக்கு பாருங்க, சூப்பர்ஃபிஷியல் அல்சர் சொல்லுவோம். புண்ணு வந்து மேலாப்பாக இருக்கும், உள்ளே ஆழமாக போயிருக்காது. இந்த கண்டிஷன்லேயே நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா காலை எடுக்கிற சூழ்நிலை நேரிடாது. இது வந்து டீப் அல்சர். இது வந்து இன்னும் வந்து உங்களுக்கு தோல் கீழே போய் ஆழமாக போயிடுச்சு. இது இன்னும் டீப் அல்சர். இந்த அல்சர் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், சுற்றி சலம் கொடுத்துரும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வரும்போதே உங்களுக்கு வந்து காலை வந்து நம்ம வந்து எடுக்கிற சூழ்நிலைக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். இது வந்து ரொம்ப முத்தி போச்சு, இந்த விரல்லாம் கருத்து போயிடும். இவங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளையாக அந்த டெண்டான்னு சொல்லுவோம், அதுவே தெரிய ஆரம்பிச்சு. இப்போ சொன்ன மாதிரி அந்த கால் கறுக்கும் போதும் ஒரு ஃபவுல் ஸ்மெல்லிங் டிஸ்சார்ஜ் சொல்லுவாங்க, ஒரு கெட்ட நாற்றம் வருது டாக்டர் கால்லேருந்து, அந்த ஸ்தலத்துலேருந்து வரும்போது தான் பேஷண்ட்ஸு டாக்டர்ஸை வந்து சீரியஸாக அப்ரோச் பண்ணுறாங்க. அந்த டைமில் டாக்டர்ஸ்னால அவங்க விரலையும் காலையும் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க உயிரை காப்பாற்றணும்னா காலை எடுத்து தான் ஆகணும். இப்போ எப்படி நீங்கள் தடுக்கிறதுனா, நம்ம டெய்லி ஃபேஸ் முகத்தை கண்ணாடியில் பார்க்குற மாதிரி காலை டெய்லி பாருங்கள். காலில் ஆணியோ ஏதோ குத்திருக்கு, முள்ளு குத்திருக்குன்னா உடனே டாக்டர்ஸ் அணுகி காலை காப்பாற்றிக்கோங்க. ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டாலே சரியாயிடும். இல்லாட்டி ரொம்ப முத்தி போச்சுன்னா காலை விரல் எடுக்கிற சூழ்நிலைக்கு போயிடும். டயபெட்டிக் டயட் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டேக் கேர். தேங்க்யூ ஆல்.